அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்னைக்கு வருது, அந்த டைமிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது, என்ன மாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது குறித்து நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்து அது என்றைக்கு வருதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பாக பணம் பல மடங்கு பெருகணும், பணவரவில் இருக்கிற தடைகள் நீங்கணும். அப்படிங்கும்போது இந்த நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பணவரவில் மாற்றம் ஏற்படுறத கண்கூடாவே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஜூன் மாதத்தின் 7ஆம் தேதி, வைகாசி மாதத்தின் 24ஆம் தேதி, நிறைஞ்ச சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு 3 எண்களின் அற்புதமான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 7 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது. இந்த 7 அப்படிங்கிற எண்ணை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அபரிமிதமான பணத்தையும் கொடுக்கும், மேலும் நம்ம கேட்டதையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான டிவைன் நம்பர் இந்த 7 சொல்லலாம். அடுத்ததாக இன்றைக்கி 6 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. இந்த எண் முருகப்பெருமானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் உரியது. இது நல்ல ஒரு பணவரவை கொடுக்கும். இதுவும் உங்களுக்கு தெரியும். மேலும் நினச்சதையும் நடத்தி கொடுக்கும். முதல்ல நான் 7 சேர்க்கையை சொன்னேன் இல்லையா, அது எப்படி வருதுன்னா, தேதி 7, அதே போல் வருஷமும் பார்த்திங்கன்னா 25வது வருடம், இதனுடைய கூட்டுத்தொகையும் 7. அப்போ இங்கே வந்துடுது. இந்த 6 சேர்க்கை அப்படிங்கிறது இன்றைக்கி வைகாசி மாதத்தின் 24ஆம் தேதி, இதனுடைய கூட்டுத்தொகை 2யும் 4யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6ன்னு கிடச்சிரும். அதே போல் இந்த மாதமானது 6வது மாதம். அப்போ இங்கே நமக்கு அந்த சேர்க்கையும் அமைஞ்சிருது. அடுத்தது முக்கியமாக அனவசியத்துக்காகட்டும், இல்லை கேட்டதையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடியதற்காகட்டும் ஒரு சூப்பரான நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 786 அப்படிங்கிற நம்பரை சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய 7 ஆகட்டும், 8 ஆகட்டும், 6 ஆகட்டும், இந்த 3 நம்பருமே தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணும்போதுமே நமக்கு அற்புதமான மாற்றங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த எண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு சேர்க்கையாக அமைஞ்சிருக்குது. மேலும் இஸ்லாம் மதத்தில் இது ஒரு டிவைன் நம்பர் அப்படின்னே சொல்லுவாங்க. அதாவது அல்லாஹ் வழிபாட்டிற்கு நிகரான பலன் தரக்கூடிய ஒரு எண்ணாக இந்த எண்ணை சொல்லுவாங்க. இது ஒரு லக்கி நம்பர் அப்படின்னும் சொல்லலாம். அந்த சேர்க்கை இன்றைக்கி எப்படி வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஜூன் மாதத்தின் 7ஆம் தேதி இங்கே 7ங்கிற நம்பர் கிடச்சிருது. அடுத்தது 8ங்கிற நம்பர் எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்குது. சனீஸ்வரருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 8. அடுத்து 6ங்கிற எண் 2 இடத்துல வருது. இந்த தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கனாலும் 6ன்னு கிடைக்குது, இல்லைன்னா இந்த மாதம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 6ன்னு கிடைக்குது. இப்போ 786 அப்படிங்கிற டிவைன் நம்பர் நமக்கு கிடைக்குது. இந்த 786 அப்படிங்கிற ரூபாய் நோட்டு நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெறுமனே இந்த 786ங்கிற நம்பர் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் பெருகாது. அதுக்குன்னு சில முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் அது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ரூபாய் நோட்டு எங்கள் வீட்டில் இருக்குது, ஆனால் நான் பண கஷ்டத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் தவறு உங்கள் மேலே தான். அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறையோ எடுத்து மகாலட்சுமி தாயார் படத்தின் முன்பு வச்சு நீங்கள் பூஜைகள் செய்யணும். பூஜை செஞ்சு அதை எனர்ஜியாக வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அது வேலை செய்யும். அதே போல் அந்த எண்ணை நீங்கள் லக்கி நம்பர் அப்படிங்கிறதுனால எங்கேயாவது பேங்க்கில் சொல்லி வச்சு வாங்குறது, இல்லை வேறு யாருக்கிட்டையாவது காசு கொடுத்து வாங்கியிருந்தீங்க அப்படிங்கும் போதும் அது வேலை செய்யாது. இது அதிர்ஷ்டத்துக்குரிய நம்பர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தானாகவே வரணும். அதாவது நீங்கள் எங்கேயாவது போய் யாருக்கிட்டையாவது சேஞ்ச் வாங்குறீங்கும் போது அந்த ரூபாய் நோட்டில் உங்களுக்கு அது வரலாம், இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணத்துலேருந்து வரும்போது அந்த ரூபாய் நோட்டிலேருந்து வரலாம். இந்த மாதிரி தானாக தேடி வந்துச்சு அப்படின்னா தான் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அடுத்து ரொம்ப நாளாகவே நான் இந்த 786ங்கிற நம்பர் இருக்கிற நோட்டு வச்சுருக்கேன், எனக்கு பணம் வரல அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரி அந்த பூஜைகள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படி செஞ்சும் உங்களுக்கு ஒரு 21 நாட்கள் வெயிட் பண்ணுங்கள். 21 நாளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படலை அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ரூபாய் நோட்டை வேறு யாருக்காவது கொடுத்துடலாம். திரும்பவும் உங்களுக்கு தானாகவே அந்த நோட்டு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு செட் ஆகலைன்னு அர்த்தம். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு அது கிடைக்கும் போது நல்லா 100% பலன் கொடுத்துரும். அந்த மாதிரி
பண்ணுங்கள். சரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்கான டிப்ஸ். இந்த நம்பரை பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம எப்படி பணவரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், இன்றைக்கி அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு நீங்கள் ராகு காலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை. அதனால் வீடியோ பார்த்த உடனேயுமே கூட நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம். இரவு 12 மணிக்குள்ளே செஞ்சீங்க அப்படின்னா போதும். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரூபாய் நோட்டு வந்து தேவைப்படுது. 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ 500 100ன்னு எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. அதில் எந்த ஒரு கிறுக்கலும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா சின்னதாக ஏதாவது ஒரு மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க, பென்சில்லையோ பேனாவிலையோ. அந்த மாதிரியெல்லாம் இல்லாத மாதிரி ஒரு ரூபாய் நோட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரத்துக்கு இயற்கையாகவே பணவசியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு. மேலும் இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாள். அவருக்கு பிரியமான பொருள்னு பார்க்கும்போது இந்த பச்சை கற்பூரம், அவ்வளோதான். இந்த 2 பொருள் தான் நமக்கு தேவைப்படுது. இதை 2ஐயும் நீங்கள் எடுத்துகிட்டு இப்போது அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காரது நல்லது, குபேர திசை. அதனால் அங்கே பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க. மனசை நல்லா ஒருநிலைப்படுத்தி முதல்ல இதை பண்ணினா பணம் வருங்கிற நம்பிக்கையை மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டு செய்யுங்க. சும்மா வெறுமனே செய்யக்கூடாது. இது வந்து செஞ்சால் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகத்துலேயும் செய்யக்கூடாது. முதல்ல நம்பிக்கையை கொண்டு வாங்க. அதன் பிறகு இந்த ரூபாய் நோட்டை நல்லா உங்கள் கையால் தடவி அதில் இருக்கிற அந்த ரூபாயினுடைய மதிப்பு, அந்த சீரியல் நம்பர், அதே போல் அதனுடைய என்னென்ன எழுதியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஒரு முறை அப்படியே வந்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். பின்னாடி பக்கமும் திருப்பி அதே மாதிரி வந்து பாருங்கள். அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா இந்த பச்சை கற்பூரம், இந்த பச்சை கற்பூரத்தை இந்த ரூபாய் நோட்டினுடைய 4 கார்னர், அதாவது 4 மூலப்பகுதி இருக்குது பாருங்கள், அங்கே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வந்து அப்படியே தேய்ச்சி விடுங்க. நல்லா வந்து இப்படி ஜஸ்ட்டு வந்து மஞ்சள் வைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி வந்துட்டு பண்ணுங்கள். 4 மூலைக்குமே வந்துட்டு பண்ணுங்கள். அதன் பிறகு ரூபாயினுடைய நடுவில் 7 8 6, அதாவது 7 8 6 அப்படிங்கிற நம்பரை நல்லா கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாகவே இந்த பச்சை கற்பூரத்தில் நீங்கள் எழுதுங்க. பச்சை கற்பூரத்தில் எழுதும்போது நம்ம என்ன எழுதுகிறோங்கிறத எழுதுகிற நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் வந்துட்டு தெரியாது. நல்லா கொஞ்சம் அழுத்தி எழுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரூபாய் நோட்டே நல்ல ஒரு நறுமணம் மிகுந்ததாக மாறி இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பச்சை கற்பூரத்தினுடைய நறுமணம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம மீதி இருக்குது இல்லையா, இதை வந்து இந்த ரூபாய் நோட்டுக்குள்ளாரையே வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ரூபாயை வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க, இல்லைனா வந்து சுருட்டிக்கோங்க. இந்த பச்சை கற்பூரம் கீழே விழுகாத மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இப்போ உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு ஐ அட்ராக்ட் மணி, ஐ அட்ராக்ட் மணி, ஐ அட்ராக்ட் மணி, நான் பணத்தை ஈர்க்கிறேன், நான் பணத்தை ஈர்க்கிறேன், நான் பணத்தை ஈர்க்கிறேன். இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும், உங்கள் பண கஷ்டம் தீர்ந்த மாதிரியும், உங்களுடைய பீரோவில், பர்ஸில், ஹேண்ட்பேக்கில் எல்லாம் பணம் நிரம்பி வழிகிற மாதிரியும், பேங்க்கில் உங்கள் பேரில் நிறைய பணம் டெபாசிட் ஆகிருக்கிற மாதிரியும் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த ரூபாய் நோட்டை செலவு செய்யாத மாதிரி ஒரு இடத்துல பார்த்து பத்திரமா வச்சுருங்க. பூஜை அறையில் வச்சிங்கனாலும் சரி, இல்லை பீரோவில் வேறு ஏதாவது ஒரு தனியாக ஒரு பர்ஸு வச்சு அங்கே நீங்கள் வச்சிங்கனாலும் சரி. இதை வந்து செலவு செய்யக்கூடாது. அடுத்தது இதே போல் எண் சேர்க்கை எப்போ வந்தாலும் நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து போடுவேன். அந்த நாளில் நீங்கள் இந்த ரூபாய் நோட்டை எடுத்து வச்சு திரும்பவும் ஒரு முறை இதை நீங்கள் செய்யணும். இப்படி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் முதல் தடவை செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத கண்கூடாகவே வந்து பார்ப்பீங்க. நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.